ஜோதியை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தரிசிப்பதற்காக இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த ஜோதியை இப்பொழுது காண்கின்றோம். கற்பூர ஜோதியை அனைவரும் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்வத்தோடு, அப்படியே பக்தி பரவசத்தோடு. அதிலே ஒரு வியப்பு பார்க்க வேண்டும். அந்த ஜோதியை வைத்து அப்படியும் இப்படியும் ஆற்றுகின்றார்கள். பார்த்தீர்களா? அந்த ஜோதியானது கீழே விழாமல் இருக்கின்றது. ஒருவர் மீதும் சென்று அது மேலும் விழவில்லை. எதை காட்டுகின்றது என்று சொன்னால், இறைவன் உயரத்தில் இருந்தாலும் அவன் கீழே இறங்கி வந்து நமக்கு அருள் செய்கின்றான். அவன் கீழே விடாதவன், அதாவது உயர்ந்த நிலையிலே இருந்தாலும் தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களையும் வாழ்க்கையில் மேலே உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜோதியின் வடிவமாக அந்த இறைவன் தோன்றுகின்றார். அதை தோன்றக்கூடிய அந்த இறைவனை பற்றி, அந்த மணிகண்டனை பற்றி இப்பொழுது கவிஞர் மணிகண்டன் வர்ணனையை தொடர்கின்றார். நன்றி கலைமாமணி முகுந்தன் அவர்களே. மிக அற்புதமாக நாம் பார்க்கின்ற போகின்றோம். இதோ இன்னொரு பக்கத்திலே கருவறை தாள்களை திறந்து வைத்து நம்முடைய வேத விற்பன்னர்களைப் போல, நம்முடைய சிவாச்சாரியர்களைப் போல, நம்முடைய பட்டாச்சாரியர்களைப் போல கேரளாவிலே குடியத்துவமாக விளங்கக்கூடிய அந்த நம்பூதிரிமார்கள் ஐயனுடைய கருவறை வாசலிலே ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே இங்கே குருமார்களும் தொண்டர்களும் இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப பக்தனை அருளை பெறுவதற்காக இங்கே கற்பூர ஜோதியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகை என்னவென்று சொல்வது? இதோ நம்முடைய ஒளிப்பதிவு கருவி வாயிலாக உங்கள் இல்லத்திற்கே இதை கொண்டு வருவதற்காக எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் கடந்த சில நாட்களாக கண்துஞ்சாது, பசி நோக்காது, தன்வருத்தம் பாராது கடமையே கண்ணோடு செய்வதனுடைய நோக்கம் இங்கே அருள் மனம் பரப்ப வேண்டும் என்று. இந்த அழகை என்னவென்று நான் சொல்வது? 5 மடை அழகு என்று சொல்வதா, அல்லது ஐயப்பருடைய சிலை அழகு என்று சொல்வதா, அல்லது இவர்கள் பேட்டை துள்ளி ஆடி வருகின்றார்களே அதை அழகு என்று சொல்வதா, அல்லது பெருவழி நடையிலே கர்ணகோஷம் சொல்கின்றார்களே அதை சொல்வதா? பம்பா நதி அழகா, அல்லது பம்பையினுடைய விலங்கழகா, திருவாவரண பெட்டி அழகா, அல்லது ஐயனுடைய திருவேணிதான் அழகா? எனக்கு சொல்ல தெரியும்.